अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா. தர்மங்களுக்குள்ளே உயர்ந்த தர்மம் எது என்று பீஷ்மாச்சாரியரை பார்த்து தர்மபுத்திரரான யுதிஷ்டிரர் கேட்க, அதற்கு பகவானுடைய திருநாம சங்கீர்த்தனமே உயர்ந்த தர்மம் என்று விடையளித்த பீஷ்மாச்சாரியர் அந்த திருநாம சங்கீர்த்தனத்துக்காக திருநாமங்களையும் சொல்லுகிறார். அதுதான் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்று வழங்கப் பெறுகிறது. பகவானுடைய எண்ணற்ற திருநாமங்களிலே ஒரு 1000 திருநாமங்களை தொகுத்து ரிஷிகள் சொல்லி வந்தார்கள். ரிஷிபி பரிகீதானி. அந்த திருநாமங்கள் எல்லாம் பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை விளக்குபவைகளாக பிரசித்தமானவை. யானி நாமானி கவுனானி விக்யாத்தானி என்று அப்படிப்பட்ட அந்த திருநாமங்கள் அவை ஒவ்வொன்றும் பகவானுடைய கல்யாண குணங்களை பெருமைகளை விளக்கும்படியாக அமைந்திருக்கிறபடியினாலே அந்த திருநாமங்களுக்கெல்லாம் மிக விளக்கமான அர்த்தங்களை ஆச்சாரியர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அதிலே இன்றைய தினம் முதலிலே 996வது திருநாமம் ஷார்ங்கதன்வா என்கிற திருநாமத்தை பார்க்கிறோம். ஷார்ங்கதன்வா என்றால் என்ன? ஷார்ங்கம் என்கிற தனுஷ், வில்லை ஏந்தியவன் என்பதுதான் இந்த திருநாமத்தினுடைய பொருள். ஷார்ங்கதன்வா என்பது இதை ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டுகிறார். இதனுடைய பொருள் என்ன என்று காட்டுகிற பொழுது, இந்திரிய அகங்காராத்மகம் ஷார்ங்கம் நாம தனுஹு அஸ்ய அஸ்தீதி ஷார்ங்கதன்வா என்று அர்த்தம் காட்டுகிறார். அதாவது இந்திரியங்களுக்கு காரணமான சாத்விக அகங்காரம் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் தத்துவார்த்தங்கள். எதற்கு எது காரணம் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது பூத பஞ்சகங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அதாவது 5 பூதங்கள் என்னால் நிலம், நீர், தீ, கால், விசும்பு என்கிற பூதங்கள், செவிவாய், கண்மூக்கு, உடல் என்று 5 இந்திரியங்கள், இதனுடைய தன்மாத்திரைகள் என்று இதனுடைய குணங்கள் என்றெல்லாம் பல பல தத்துவங்கள் சொல்லப்படுகிற பொழுது கடைசியில் பிரகிருதி, மகான், அகங்காரம், மனஸ் என்றெல்லாம் சில தத்துவங்கள் சொல்லுவார்கள். அதிலே இது இந்திரியாத்மகம், இந்திரிய அகங்காராத்மகம், இந்திரியங்களுக்கு காரணமாயிருக்கக்கூடிய சாத்விக அகங்காரம் என்று பெயராம். அதனுடைய வடிவாயிருப்பது ஷார்ங்கம் என்று அதை சொல்லுகிறார். இந்த எம்பெருமானுடைய வில் இருக்கிறதே, அந்த வில்லுக்கு ஷார்ங்கம் என்று பெயர். அப்படிப்பட்ட அந்த வில்லை ஏந்தியவன் என்கிறது தான் ஷார்ங்கதன்வா என்கிற திருநாமத்தினுடைய அர்த்தம் என்று ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டினார். இந்த ஷார்ங்கதன்வா என்பதை பராசர பட்டர் தமக்கே உரிய பாணியிலே நன்றாக விளக்குகிறார். என்ன ஷார்ங்கம் ச, அது எப்படிப்பட்டது? விஸ்பாரித்த ஜியாகோஷ ஷரவர்ஷ நாசித்த. அதாவது அது அந்த ஜியாகோஷம் என்னால் நான் ஓசை, அந்த வில்லை நன்றாக இழுத்து கட்டி அந்த நான் கயிறை இழுத்து விடுவார்கள். அது வீணையினுடைய தந்தியைப் போல அது ஒலி எழுப்பும். அந்த ஒலியை கேட்டு விரோதிகளெல்லாம் நடுநடுங்கி போய் விடுவார்களாம். அவ்வளவு பெரிதாக அந்த ஷார்ங்க வில் நானொலி. அது தலைப்பெய்வது எஞ்ஞான்றுகொலோ என்று ஆண்டாளும் கூட அவள் மிக விரும்பி அதை கேட்டாள் என்று இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஷார்ங்கவில் நானொலி என்னால் அது மிக பிரசித்தமான ஒலியாமது. விஸ்பாரித்த ஜாகோஷ, அது ஒரு விஷயம் சொன்னார். அதுக்கு அடுத்தபடியாக ஷரவர்ஷம், அந்த வில்லிலிருந்து புறப்படுகிற அம்பு இருக்கிறதே, அம்புகள் எப்படி என்னால் அப்படியே மழை பொழிவது போல வந்து பொழியுமாமது. அதைத்தான் ஆண்டாளும் கூட
திருப்பாவிலே அருளி செய்கிற பொழுது சார்ங்க முதைத்த சரமழை போல் என்று அருளி செய்தாள். அதுவும் ஸ்ரீராமாயணத்திலே சரவர்ஷம் வவர்ஷ என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜனஸ்தானத்திலே 14,000 ராட்சசர்களோடு ராமபிரான் யுத்தம் செய்த பொழுது அந்த சரவர்ஷம், அதாவது அம்புகள் எல்லாம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அம்புகள் வில்லிலிருந்து புறப்பட்டது பார்க்கிற பொழுது அப்படியே மழை பொழிவது போலே, அது அம்பு மழை பொழிவது போலே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதான். அதையெல்லாம் இங்கே கருத்திலே கொண்டு என்ன காட்டுகிறார்னா, ஜா கோஷம், அந்த வில்லினுடைய நாணொலி, அதுதான் சார்ங்கவில் நாணொலி. அதற்கு பிறகு சரவர்ஷம், அது சார்ங்க முதைத்த சரமழை. இதனால் என்ன பண்ணினா, இதனால் நாசித்த ஆசேஷ வித்வேஷி வர்க்கம் வித்வேஷி வார்த்தம் என்ன சொல்லுகிறார், இதனால் அழிக்கப்பட்ட அத்தனை விரோதிகளையும் உடைய, அதான் விரோதிகள் அத்தனை பேரும் இவனுடைய அந்த வில்லினுடைய நாணொலியாலும் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாலும் அழிக்கப்பட்டு விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஸ்வசதிருஷம் தனுகு, அப்படிப்பட்ட ஒரு சதிருஷம் தனுகு, தனக்கே ஏற்ற ஒரு வில், அப்படிப்பட்ட வில்லை உடையவன், அதுதான் ஷார்ங்க தன்வா என்று சொல்லுகிறார். ராமாவதாரத்திலே பகவான் கையிலே வில்லை ஏந்தி இருந்தான். ராமனாலே வில் தானே அவனுக்கு அடையாளம். ஜனஸ்தானத்திலே 14,000 ராட்சசர்கள் ஒரே சமயத்திலே அத்தனை பேரும் எதிரிட்டு வருகிறார்கள். அவர்களை எதிர்த்து போரிட்டவன் ராமபிரான் ஒற்றை ஆளாய் தன்னந்தனியனாய் அங்கே யுத்தம் செய்கிறான். பொழுது அதை வர்ணிக்கிற பொழுது என்ன சொல்லுகிறார், அந்த வில்லிலே ஒரு மணி கட்டி இருக்குமா, அது மணி ஒரு முறை அப்படி ஒரு இடத்திலே அடித்து கொண்டால் அப்போ என்ன ஆகும், 10 பேர் தலை உருளுமா. 10 பேர் தலை உருண்டால் ஒரு மணியானது அந்த மணியினுடைய ஒரு பக்கத்திலே போய் அடிக்குமாம். அடுத்த பக்கத்திலே அடிக்கிற பொழுது இன்னொரு 10 தலை உருளுமாம். இப்படி அந்த மணியானது கணகணகணகணவென்று ஒரு முகூர்த்த காலம், அதாவது ஏறக்குறைய ஒரு அரை மணி காலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது அடித்து கொண்டே இருந்தது என்றால் அப்பொழுது எத்தனை தலை உருண்டது என்று நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். அப்படி ஒருவர் இருவரோ ஒரு மூவர நின்று உருவு கறந்து உள்ளுந்தோறும் தித்திப்பான் என்று நம்மாழ்வார் அருளி செய்கிறார். அது உருக்கட வாளி பொழிந்த ஒருவன் என்று செருக்கடுத்தன்று திகைத்த வரக்கரை உருக்கட வாளி பொழிந்த ஒருவன் என்றெல்லாம் நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த வில், அதுவும் எப்படிப்பட்ட வில், ஸ்வசதிருஷம் தனுகு, அவனுக்கு ஏற்ற வில், அதை உடையவன் ஆகினாலே அவனுக்கு ஷார்ங்க தன்வா என்று அவனுக்கு பெயர். எம்பெருமானுக்கு 5 ஆயுதங்கள், முக்கியமான ஆயுதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் சங்கத்தை சொன்னார், சக்கரத்தை சொன்னார், நந்தகம் என்கிற வாளை சொன்னார். இப்பொழுது ஷார்ங்க தர்வா என்கிற 4வது ஆயுதமாக இந்த ஷார்ங்கம் என்கிற வில்லை சொல்லுகிறார். ஷார்ங்க தன்வா என்கிற திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அவர் அர்த்தம் பண்ணுகிற பொழுது, ஷார்ங்கம் நாம தனுகு எஸ்ய அசௌ ஷார்ங்க தன்வா, ஷார்ங்கம் என்கிற வில்லை உடையவர் ஆயினாலே இவர் ஷார்ங்க தன்வா என்று அந்த அர்த்தத்தை சொல்லிவிட்டார். அவ்வளவுதான், சுருக்கமாக தெரிவித்தார். அடுத்தபடியாக 997வது திருநாமம் கதாதரஹா என்பது திருநாமம். கதாதரஹா, கதையை தரித்திருப்பவர். கதை என்கிறது இன்னொரு ஆயுதம். அந்த காலத்திலே மிகவும் பிரசித்தமாக இருந்த ஓர் ஆயுதம் கதை. அது எம்பெருமானுக்கு உண்டு. எல்லா திவிதேசங்களிலேயும், பெரும்பாலும் அனைத்து திவிதேசங்களிலேயும் சென்றால் எம்பெருமான் தன்னுடைய இடது கையின் கீழே இப்படி ஊன்றி கொண்டிருப்பதாக கதையை பார்க்கிறோம். அந்த கதை என்கிறது ஒரு ஆயுதம். அதை விவரிக்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். என்னவென்று விவரிக்கிறார் என்னால், புத்தி தத்வாத்மிகாம் கௌமோதிகீம் நாம கதாம் வஹன் கதாதரஹா சொல்லுகிறார். அந்த கதை என்கிறது எதனுடைய வடிவம் என்று கேட்டால் புத்தி தத்துவ ரூபம். கீழே இந்திரிய ரூபம் என்று சொன்னார் வில்லை. இப்பொழுது இதை புத்தி தத்துவம் என்று சொல்லுகிறார் கதையை. புத்தி தத்துவ ரூபம் கௌமோதகீம், அந்த கதைக்கு கௌமோதகி என்று பெயர். அது நாம கதாம் வஹன்னு, கௌமோதகி என்ற பெயரை உடைய கதையை வகிப்பவர் என்று அர்த்தம் சொன்னார் பராசர பட்டர். இந்த திருநாமங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுகிற பொழுது இவர் சொன்னார், கீழே கூட பார்த்தோம், வாளுக்கு நந்தகம் என்று பெயர். ஏன் நந்தகம் என்று பெயர் என்றால் பகவானையும் மகிழ்விப்பது, அதனால் அதுக்கு நந்தகி என்று அப்படி அர்த்தம் சொன்னார் அல்லவா. இப்பொழுது இந்த கதைக்கு ஏன் கௌமோதகி என்று பெயர் என்று அதையும் காட்டுகிறார் பராசர பட்டர் தம்முடைய வியாக்கியானத்திலே. அதாவது கதாதிபத்தினியும்
ச சர்வதா அதாவது சமுத்தாந்த கல்பாந்த அனலஸ்புலிங்க அதாவது அனலஸ்புலிங்கினீம் நித்திய சம்மோதினீம் கௌமோதகீம் என்று அதனுடைய விளக்குகிறார் அதனுடைய அர்த்தத்தை. அதாவது அந்த கௌமோதகி என்று எதனாலே அதற்கு பெயர் ஏற்பட்டதுன்னா நன்றாக மகிழ்விப்பது. அதாவது நந்தகம் என்கிற வாழ் பகவானை மகிழ்விக்கிறது, என்னையும் இது மகிழ்விக்கட்டும் என்று அதை ஏந்தி இருக்கிறான் என்று அங்கே அர்த்தம் சொன்னார். இப்ப கதைக்கு என்ன சொல்லுகிறார் என்னால் உலகை மகிழ்விக்கிறது, அது கதை. அதனால் அதுக்கு கௌமோதகி, மோதகி என்னால் மகிழ்வித்தல், மகிழ்விப்பது என்று பொருள். அப்ப கௌமோதகி என்னால் கூ என்னால் பூமி, அந்த பூமியை மகிழ்விக்கிறபடியினாலே அதற்கு கௌமோதகி என்று பெயர். அது எதனாலே பூமியை மகிழ்விக்கிறது என்று கேட்டால் அதற்கு சொல்லுகிறார் அர்த்தம் சர்வதா சமுத்தாந்த கல்பாந்த என்ன சொல்ல ஆனல ஸ்புலிங்கினீம் நித்திய சம்மோதினீம் என்று பிரளய காலத்தின் அக்னி போலே நான்கு புறமும் அது என்ன பண்ணுகிறதான் கதை பொறிகளை சிதறி பகைவர்களை அழித்து உலகத்தை மகிழ்விக்கிறது. அதாவது விரோதிகளான அசுரர்கள், தர்மத்திற்கு எதிரடையாக நடப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை இப்படி இந்த கதையானது நான்கு புறமும் பொறிகளை உண்டாக்கி அவர்களை அழிக்கிறபடியினாலே உலகம் மகிழ்கிறதாம். அப்படிப்பட்ட கௌமோதகி என்கிற ஆயுதத்தை உடையவர் என்ற அந்த கௌமோதகம் என்கிற சப்தத்தினுடைய அர்த்தத்தையும் பராசர பட்டர் மிக அழகாக காட்டுகிறார். அதாவது சமுத்தாந்த காலம்னா என்ன, அது பிரளய காலம், எல்லாவற்றையும் அழிக்கிற காலம் அது. அப்படிப்பட்ட அது கல்பாந்த காலம். அந்த கல்பாந்த காலத்திலே அனலஸ்புலிங்கினி என்னால் என்ன, அந்த சமயத்திலே அந்த பிரளய காலத்திலே அக்னி சுட்டெரிக்கின்ற அக்னி அப்படி வெளியிலே வருமாம். அந்த அக்னி போலே அது எல்லாரையும் மகிழ்விப்பது, அதாவது பகைவர்களை அழித்து மகிழ்விக்கிறபடியினாலே அதற்கு அந்த பெயரை சொன்னார் கதாதரஹா என்று. ஆனால் சத்யசந்த தீர்த்தர் மிகவும் சுருக்கமாக என்ன சொல்லுகிறார்னா கதையா தரஹா கதாதரஹா தரதீதி தரஹா, அதாவது கதையை தரிப்பவர், அதனால கதாதரஹா என்று அர்த்தத்தை சொல்லிவிட்டார். அடுத்தபடியாக 998வது திருநாமம் ரதாங்க பாணிகி. இப்போ கீழே 5 திருநாமமும் 5 ஆயுதங்களும் ஆகிவிட்டது. முதல்ல அதாவது சங்கத்தை சொன்னார், சக்கரத்தை சொன்னார், வாளை சொன்னார், நந்தகி சங்கி சக்கரி நந்தகி. அதற்கு மேலே இதை சொன்னார், அந்த சார்ங்க தன்வா என்று வில்லை சொன்னார், கதாதரஹா என்று கதையும் சொல்லிவிட்டார். இப்பொழுது ரதாங்க பாணிகி என்னால் ரதாங்கத்தை தன்னுடைய பாணியிலே கையிலே உடையவர் என்று சொன்னார். ரதாங்கம் என்னால் எதுனா சக்கரம்தான், மறுபடியும் அதே அர்த்தம் தானே, அது முதலையே சக்கரின்னு சொல்லி ஆயிடுத்து என்னால் அதை விளக்குகிறார். முதல்ல பராசர பட்டர் அதை விளக்குகிறார். ஆனால் முதலிலே சங்கர பகவத்பாதர் என்ன சொல்கிறார், ரதாங்கம் என்னால் என்ன சக்கரம், ஏன்னா ரதத்திலே ஒரு சக்கரம் அங்கமாக இருக்கிறதோ இல்லையோ, அதனால் சக்கராயுதத்திற்கே ரதாங்கம் என்று பெயர். ஆக ரதாங்கம் சக்கரம் அஸ்ய பாணவ் ஸ்திதமிதி ரதாங்கா என்று ரதாங்கமாகிற சக்கராயுதத்தை கையிலே உடையவர். இதே அர்த்தத்தை தான் சத்யசந்த தீர்த்தர் என்ன காட்டுகிறார், ரதாங்கம் சக்கரம் பாணவ் யஸ்ய, அந்த சக்கரத்தை தன்னுடைய கையிலே உடையவர், அதனால அவருக்கு ரதாங்க பாணிகி என்று பெயர் என்று சொன்னார். ஆனால் பராசர பட்டர் மட்டும் இதற்கு ஒரு விசேஷமும் காட்டுகிறார். அதே அர்த்தம் தான், ஆனால் விசேஷம் காட்டுகிறார். என்ன காட்டுகிறார், யதோச்சிதம் ரதாங்கம் ச பாணவ் அஸ்யேதி, அங்க சக்கராயுதத்தை உடையவர் என்று சொல்லப்பட்டது, இங்கே அந்த சக்கராயுதத்தை பாணவ் தன்னுடைய கையிலே உடையவர் என்பது சொல்லப்படுகிறது. ரதாங்கம் என்னால் சக்கரம், அதை பாணவ் கையிலே உடையவர், அதனால் ரதாங்க பாணிகி அப்படின்னு சொல்றார். ஆனால் உடனே என்ன சொல்லுகிறாருன்னால் சக்ரீதி அனேன ஸ்வஸ்வாமி பாவம் என்ன சுவாமி சம்பந்தம் முக்தகா, சக்ரின்னு சொன்னபடியினாலே அவன் சக்கரத்தை உடையவன், இது சக்கரம் அவனுக்கு உடமையாக இருக்கிறது என்று அந்த பகவானுக்கும் அந்த சக்கராயுதத்திற்கும் உண்டான எஜமானன் அடிமை என்கிற சம்பந்தம் மட்டும் சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே அது பாணி என்று சொன்னபடியினாலே என்ன சொல்லப்படுகிறதுனா அத்ய சதோத்யதம், இது இந்த இடத்துல இதி அபுனருக்திகி, எப்பொழுதும் கையிலே இந்த சக்கராயுதத்தை சித்தமாக ஏந்தி இருக்கிறான். எதற்காக, அடியவர்களுக்கு எந்த நிமிடத்தில் என்ன ஆபத்து வருமோ என்று என்ன பண்ணுகிறானா சக்கராயுதத்தை பிரயோகம் செய்வதற்கு சித்தமாக ஏந்தி இருக்கிறான் என்று அந்த நிலை சொல்லுகிறபடியினாலே இது அபுனருக்திகி
கூறியது கூறல் என்ற குற்றம் அல்ல. சக்கரி என்கிற இடத்துல சக்கரத்தை உடையவன் என்பது சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே அந்த சக்கரத்தை பிரயோகம் செய்பவன், அதை சக்கர பாணி, லதாங்க பாணி என்னால் என்ன அவன் அது சொல்லப்படுகிற. அதனால சக்கராயுதத்தை கையில் உடையவர். சக்கரி என்பதனால் எஜமானன் அடியவன் என்கிற உறவு மட்டும்தான் சொல்லப்பட்டது. ஆனால் இங்கு எப்பொழுதும் அந்த சக்கரத்தை கையிலே ஏந்தி இருந்து அடியவர்களுடைய துன்பத்தை போக்குகிறான் என்பது கூறப்பட்டிருக்கிறபடியினாலே இங்கு புனருக்தி தோஷம், அதாவது கூறியது கூறல் என்கிற குற்றம் இல்லை என்று விளக்குகிறார் பராசர பட்டர். இன்னும் சற்று பகவானுடைய திருநாமங்கள், இன்னும் 2 திருநாமங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.